Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்ம கிளாஸில் ரீசன்ட் டேஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு வாட்ச் எப்படி மேக் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமைஸ்டு வாட்ச் வந்து நமக்கு ரெடிமேட் சைஸில் வாட்சோட ஹெட் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்குது. நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த வாட்சோட ஹெட்டு எனக்கு 100 rupeesக்கு நான் வாங்கினேன் லோக்கல் ஷாப்பில். இதே மாதிரி இதோட சின்ன சைஸில் 60 rupees 80 rupees இந்த மாதிரியெல்லாம் ஹெட் இருக்குது. அதோட டிசைன் பொறுத்து ரேட் சேஞ்ச் ஆகுது. அது கூடவே நம்ம எப்படி இதை மாதிரி கனெக்ட் பண்ணி சூப்பராக நம்மளோட ஹேண்ட் சைஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி அதை தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளோட சேனல்லே இனி அடுத்த ஸ்டெப்பாக மோட்டிவேஷ்னல் ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் முழுக்க ஃப்ரீ தான். நீங்கள் இது வரைக்கும் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டதை பிஸ்னஸாக கொண்டு போகணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியாமல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு கோர்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு 30 days கோர்ஸ். டெய்லி வந்து உங்களுக்கு ஈவினிங் 7 o'clock உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நம்மளோட இதே ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் சேனல்லே வரும். நீங்கள் இந்த கோர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி 30 days ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை முடிக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி இந்த கோர்ஸோட நடுவுலையே நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற முடியும். அதுக்காக தான் இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். இதை மேக் பண்ணுறதுக்கு நம்ம எலாஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கியர் ஒயர்னால் வேறு எதுவும் இல்லை, மெட்டல் ஒயர் மாதிரியே இருக்கும். ஆனால் பெண்ட் பண்ணால் பெண்ட் ஆகாது. அதுதான் கியர் ஒயர். இந்த ரோலில் இருந்து இந்த மாதிரி ரோலில் தான் நமக்கு கிடைக்கும். இந்த கியர் ஒயரை வச்சு தான் நம்ம இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுவோம். இந்த கியர் ஒயர் வாங்கும்போதே நம்ம கூடவே கியர் லாக் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதை பார்க்க சுகர் பீட் மாதிரியே தான் இருக்கும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என்னோடய கையில் வச்சு நான் காட்டினேன். அதுதான் அந்த கியர் லாக் நம்ம வந்து வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் கியர் ஒயர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கியர் ஒயர் வாங்கும்போது எப்போவுமே கூடவே கொஞ்சமாக கியர் லாக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வாட்ச்லேயே நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கியர் லாக்கை உள்ளே கொடுத்துட்டு இந்த ப்ளையரை வச்சு அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக அதை வந்து சப்பி விட்டுறணும், டைட் பண்ணி விட்டுறணும். நம்ம நல்லா டைட் பண்ணி விடும்போது அந்த கியர் லாக் வந்து அப்படியே அந்த கியர் ஒயரில் லாக் ஆகிரும். அதுக்கப்புறமா தேவையான பீட்ஸ் வந்து நம்ம உள்ளே கொடுக்கணும். கொடுத்துட்டு எண்ட்லேயும் நம்ம கியர் லாக் கொடுத்து ஹூக்கையும் கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி எடுத்த பீடோட சைஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பீட் எடுத்துட்டேன், அதுக்கப்புறமா 2 குட்டி பீட், அதுக்கப்புறமா எல்லாமே அதோட சைஸ் சின்னதான பீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். பீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ போடுறது தான் கியர் லாக். அப்படியே சுகர் பீட் மாதிரியே இருக்கும். கியர் லாக் போட்டுட்டு ஹூக் வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டையும் அந்த கியர் லாக்குள்ளே சுகர் பீட் மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்க அந்த ஓட்டைக்குள்ளோடு விட்டு கீழே இருக்கக்கூடிய 2 பீடுக்குள்ளே நான் விட்டு எடுக்கிறேன். இதே உங்களுக்கு ஜூமில் நான் காட்டினாலும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒயரை நல்லா டைட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ளையரை வச்சு அப்படியே அந்த கியர் லாக்கை அப்படியே பஞ்ச் பண்ணி விடுறேன். டைட் பண்ணி விட்டுட்டேன். கியர் லாக்கை ஒரு டைம் டைட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எந்த ஒரு மூமெண்ட்டுமே ஆகாது, அப்படியே டைட்டாக ஃபிட்ஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே லெஃப்ட் சைடு மேக் பண்ணுற மாதிரி ரைட் சைடும் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு கியர் லாக் கொடுத்து டைட் பண்ணுறோம். கியர் லாக் டைட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேயர் உண்டு. நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த பிளேயர் தான். மொத்தம் 3 பிளேயர் உண்டு. அந்த 3 பிளேயரில் இந்த பிளேயர் வச்சு நம்ம பண்ணும்போது அதை அப்படியே டைட் பண்ணி எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். இதுக்கப்புறம் தேவையான பீட்ஸ் எல்லாமே உள்ளே இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். சேம் ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணோம். இதை முடிக்கும்போது நம்ம ஜம்பிங் மேக் பண்ணி போட்டு அதை எண்ட் பண்ணிக்கணும். ப்ரேஸ்லெட் மேக் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி கையோட சைஸ் வந்து மெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் மேக் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட் சைஸ் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி அதுக்கேற்ற டிஸ்டன்ஸ்க்கு பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இல்லை நான் மற்ற கஸ்டமர்ஸ்க்கு மேக் பண்ணுறேன், அவங்களோட ஹேண்ட் சைஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா ஒரு மினிமம் சைஸ்க்கு நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறைய ஜம்பிங்கை கனெக்ட் பண்ணி லென்த்தாக கொடுத்துருங்க.
அது மட்டும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய செயினுமே நமக்கு கிடைக்கும். அந்த செயினை நம்ம யூஸ் பண்ணால் கூட நமக்கு ஹேண்ட் சைஸ் தெரியாட்டால் கூட யூஸ் பண்ணிடலாம். இப்போ எண்டில் நான் ஜம்ப்ரிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஒரு செயின் மாதிரி பண்ணி அதில் எக்ஸ்ட்ரா லென்த்துக்கு இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு ஹெட் பின் கிடைக்கும், ஐபின், ஹெட் பின் இதெல்லாம் கிடைக்கும். அந்த பின்னில் ஒரு பீடை மட்டும் நான் போட்டுட்டு 2 சைடும் பீடோட ஹோல்டர் கொடுக்குறேன். இதுவும் கடையில் கிடைக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லென்த்தை நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி தான் போடணும், போட்டுட்டு தான் பெண்ட் பண்ணணும். எனக்கு எவ்வளோ ஹைட் எக்ஸ்ட்ரா இருந்தோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். அதுக்கப்புறமா அது சிம்பிள் தான். இந்த மாதிரி நோஸ் பிளேயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக லெஃப்ட் சைடு ஹேண்டை வச்சு ஸ்ட்ராங்காக பீடை பிடிச்சிக்கணும். ரைட் சைடு ஹேண்டை ஹோல்டரை வச்சு பிடிச்சிட்டு டைட்டாக நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் பண்ணும்போது கரெக்டாக பெண்ட் ஆகிரும். பெண்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஜம்ப்ரிங்கை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செயினை ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு கட் பண்ணி அதோட ஒரு எண்டை அந்த வாட்சோட எண்டில் ஒரு ஜம்ப்ரிங் கொடுத்து தான் பண்ணேன். ஜம்ப்ரிங்னால் வேறு எதுவும் இல்லை, சாதாரணமாக கீச்சனில் இருக்கக்கூடிய ரிங் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஜுவல்லரி மேக் பண்ணும்போது நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த குட்டி பேக்கெட்டில் இருக்கிறது தான் ஜம்ப்ரிங், சாதாரண ரிங் தான். எல்லாத்தையுமே நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம 2 எண்ட்லேயும் நம்ம கொடுத்துட்டோம். உங்களுக்கு செயினோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி லென்த் வச்சுட்டு நீங்கள் மேக் பண்ணாலே போதும். சூப்பரான இந்த மாதிரி வாட்ச் ரெடி பண்ணிடலாம். இதுலேயே நீங்கள் வந்து பீட்ஸ்க்கு பதிலாக சாம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே நான் இன்னமும் இதை தெளிவாக காட்டுறதுக்காக, எப்படி பெண்ட் பண்ணணும்னு தெளிவாக காட்டுறதுக்காக இந்த ஒரு பீட்டையுமே நான் உள்ளே போட்டுட்டு உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். இது ஒரு ஐபின்னில் தான் கொடுத்துருக்கேன். ஐபின்னா கீழேயும் ஒரு ஹூக் இருக்கும். நம்ம மேலே எப்படி ஒரு ஹூக் மாதிரி பெண்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரி கீழேயும் ஒரு ஐ ஷேப் இருக்கும். அதில் நம்ம வேறு ஏதாவது கனெக்ட் பண்ணோன்னா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு தேவையில்லாத அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்ட்ராங்காக லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் அந்த ப்ளையரை வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக அப்படியே பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் பண்ணால் போதும். சூப்பராக நமக்கு நம்ம நினச்ச டிசைனுக்கு நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஒருக்கா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இது எல்லாமே நான் இந்த மாதிரி பெண்ட் பண்ணது தான். ஃபைனலாக நான் மேக் பண்ண இந்த வாட்ச் எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஆச்சு. நம்ம கடைகளில் போய் கூட 200 ரூபாய்க்கு நம்ம வாட்ச் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இது 200 ரூபாயை விட கம்மியான அமௌண்ட்டுக்கே நான் முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.